ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் ஓவன் இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. வீட்டில் வெறும் குக்கரோ இல்லை பேன் இருந்தால் கூட போதும். நல்ல டேஸ்டான இந்த சாக்லேட் கேக்கை நீங்களும் வீட்டிலே செய்யலாம். இப்போ இந்த கேக்கை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா விஸ்க் வச்சு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா அடித்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ முட்டையை நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ சுகருமே நமக்கு நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாசனையுமே இல்லாத ரிஃபைண்ட் ஆயில். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் அதிக புளிப்பு இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து வந்த பிறகு ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த சல்லடையில் சலிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தூசி கப்பி இது எல்லாமே நமக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்போ மாவையும் நம்ம சலித்து எடுத்தாச்சு. இப்போ திரும்பவும் விஸ்கு வச்சு எல்லாத்தோடையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்க எண்ணெய், பால், தயிர் இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், கடைசியாக கலந்து விட்ட பிறகு இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததாக கேக் செய்கிறதுக்கு கேக் மோல்டு தான் இருக்கணுங்கிறது இல்லை. வீட்டில் டிஃபன் பாக்ஸோ இல்லை இந்த மாதிரி ரவுண்டான ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ நல்லா ஃபுல்லாக சைடில் அடிப்பக்கத்துல எல்லாம் நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பட்டர் ஷீட் எடுத்து இந்த பாத்திரத்துக்கு ஏற்றது மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த பாத்திரத்தில் அடிப்பகுதியில் நல்லா சேர்த்துட்டு இது மேலேயுமே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் கேக் வெந்த பிறகு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அடுத்ததான் நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். மாவெல்லாம் இந்த பாத்திரத்தில் சேர்த்த பிறகு இதில் குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் இருக்கும். அதுக்காக லைட்டாக இந்த மாவை இப்படி தட்டி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக்குக்கு மாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் இதை வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பழைய குக்கரை எடுத்து வச்சு அதில் ஸ்டாண்டு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அப்படியே குக்கரில் மெதுவாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை குக்கரில் சேர்த்த பிறகு குக்கர் மூடியில் விசிலோ பெல்ட்டோ எதுவுமே போடாமல் மூடி வச்சுக்கோங்க. சரியாக ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சு இந்த கேக்கை வேக விடுங்க. அதுக்கப்புறமா 40 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் இது வேகட்டும். அதுக்குள்ளே கேக்குக்கு தேவையான க்ரீம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் 250 ml அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. க்ரீம் செய்கிறதுக்கு முன்னாடியே நல்லா ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அதாவது க்ரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் வச்சு நல்லா கூல் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த க்ரீம் நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த பொருட்கள் மட்டும் இல்லை, நம்ம இப்போ க்ரீம் ரெடி பண்ணுற இந்த பவுல், அப்புறமா நம்ம பீட் பண்ண போகிறோம் பார்த்திங்களா, அந்த பீட்டரில் உள்ள அந்த கம்பி, மற்ற க்ரீம் செய்கிறதுக்கு தேவையான இந்த விப்பிங் க்ரீம், கொக்கோ பவுடர், அப்புறமா சுகர், இது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ விப்பிங் க்ரீம் சேர்த்தாச்சு. நம்ம இன்றைக்கி சாக்லேட் க்ரீம் செய்கிறதுனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூடவே கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பரில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நமக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அடுத்ததாக 2-3 நிமிஷத்தில் நம்பர் கூடுதலாக வச்சு பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், க்ரீமோட கன்சிஸ்டன்சி நல்லா இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீம் ரெடி பண்ணியாச்சு.
அவ்வளோதான். இதோட நம்ம பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா க்ரீம் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிரும். அடுத்ததான் இப்போ சரியாக ஒரு 40 நிமிஷத்துக்கிட்டாச்சு நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கேக்குமே நல்லா வந்துருச்சு. இப்போ குச்சி வச்சு நம்ம குத்தி பார்த்தாலுமே இதில் எதுவுமே ஒட்டலை. அப்போ கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கேக் பாத்திரத்தை அப்படியே வெளியில் எடுத்து வச்சிடலாம். கேக்கை இப்போ உடனே நம்ம வந்து இந்த பாத்திரத்துலேருந்து எடுத்துடக்கூடாது. அப்படி எடுத்தோன்னா நமக்கு இந்த கேக்கு பிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கேக் ரொம்ப சூடாக இருக்கும். சூடு வந்து ஆறி வரணும். அதனால் நல்லா ஒரு 20 நிமிஷம் இந்த கேக்கை ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த பாத்திரத்துலேருந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ சரியாக 20 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. கேக்கும் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ சைடில் கத்தியை வச்சு லைட்டாக இந்த கேக்கை எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த பாத்திரத்துலேருந்து நம்ம கேக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அவ்வளோதான். இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே ஒரு பிளேட்டில் கவுத்து போட்டு அடியில் இந்த பாத்திரத்தை கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க. அப்புறமா மெதுவாக இந்த பாத்திரத்தை நம்ம எடுத்து பார்த்தோன்னா கேக் அழகாக கலண்டு வந்துடும். இப்போ இந்த பட்டர் ஷீட்டை மெதுவாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பட்டர் ஷீட் எடுக்கிறதுக்குமே நமக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு கேக் வந்து நல்லா தயாராகி வந்துருச்சு. இப்போ இந்த கேக்கை அப்படியே திருப்பி போட்டு மேலே உள்ள இந்த வெடிப்பை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீமை எடுத்து இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மேலே மட்டும் இல்லை, சைட்லேயுமே நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராப்பராக நான் கேக் செய்கிறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. நான் வீட்டிலே செய்கிறதுனால சிம்பிளாக என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கரண்டி, இந்த சிலிக்கான் ஸ்பூன் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சுற்றிலும் நல்லா க்ரீமாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஒரே மாதிரி இருக்கிறது மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா க்ரீமெல்லாம் சேர்த்த பிறகு இந்த மாதிரி தான் கேக்கோட ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ சாக்லேட் சிரப்பை சுற்றிலும் அழகாக அந்த சுட்டு சுட்டாக வடிகிறது மாதிரி டிசைனுக்காண்டி சேர்த்துக்கிறேன். இப்போ மேலேயுமே இந்த சாக்லேட் சிரப்பை சேர்த்துட்டோன்னா நமக்கு இந்த சாக்லேட் கேக்கோட ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக மேலே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் மேலே டிசைனுக்கு சேர்த்த பிறகு இப்போ நான் ஜெரிப்பழம் நடுவில் ஒன்று வச்சுட்டு சுற்றிலும் ஒரு 6 ஜெரிப்பழம் வச்சுருக்கேன். கேக்கோட ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கேக் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபந்தான். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.